தொடர்நடிகை பயிர்களா தொழில மாத்திருப்பாங்க ஐயா. அந்த பவானி மேல ஆக்ஷன் எடுக்க தைரியம் இல்லாத பயிர்களா தேசிய எதுக்கா இருக்கணும்? டிஏஜி குழந்தை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுனால தான் பவானி மேல ஆக்ஷன் எடுக்காம போயிட்டாரு. அவன் போனா போகட்டியா, அவனுக்கு மேல இருக்கிற நடவடிக்கை எடுக்க பண்றேன். என்ன தொண்டர்கள் ரத்தம் சிந்துவாங்களேன்னு பாக்குறேன். வணக்கம். அப்படி பாக்குறேன். நம்ம கட்சி தொண்டர் தமிழ் முத்து இவளோட கல்யாணத்துக்கு உங்களால நேர்ல போக முடியலையோன்னு, அதனால அவரே புது சம்சாரத்தை அழிச்சிட்டு மாலையும் கழுத்துமா உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு. வந்துட்டியோன்னு விழியான் காலில் தீர்க்க சுமங்கலியா இருமா. ஓ நம்ம தொண்டர்கள் தளபதி தமிழ் முத்துவானி நல்லா இருப்பா, நல்லா இருமா. நான் உன்ன ஒரு மறியல் போராட்டத்துக்கு தலைமை தாங்க அனுப்ப சொல்லலான்ட்டு இருந்தேன். இப்படி மனக்கோலத்தோட வந்து நிக்கிறியாப்பா. ஆனா எடுங்க தலைவரே, மறியல் போராட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு தான் மனைவி முகத்திலே முழிப்பேன். உங்களுக்காக உயிரே போனாலும் அதை நான் பெருமையா நினைக்கிறேன் தலைவரே. உயிரெல்லாம் விட வேண்டி இருக்காது. உயிரோட போற மாதிரி உடம்பெல்லாம் பெட்ரோல் ஊத்திட்டு சும்மா பாவலா மட்டும் காட்ட வேணும். அதுக்குள்ள போராட்டம் முடிஞ்சு போயிடும். அப்புறமா நீ ஆத்துக்கு போய் நிம்மதியா சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். ஆமா, என்ன போராட்டம்னு தெரியுமா? என்ன போராட்டங்கிறது அவசியம் இல்ல, எங்க போராட்டம் சொல்லுங்க. எங்க தலைவருக்காக நான் களத்துல குதிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இவனோட திருத்தவே முடியாது. செக்ரட்டரி, தம்பி தமிழ் முத்தோட போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு மத்த தொண்டர்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். வாங்க வாங்க, இனிமே உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் தான். சப் இன்ஸ்பெக்டர். எஸ் சார். அவன் பெட்ரோல் ஊத்திட்டு பாவலா மட்டும்தான் காட்டுவான். நீ மத்த வேலையை காட்டிடு. சரி சார். எப்படியோ கலவரம் பெருசாகணும், பவானி மேல நடவடிக்கை எடுக்கணும். எங்க போறீங்க? எங்க தலைவரை கொல்ல வந்த கொலைகாரனை பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்க போறோம். அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். இப்படி நாங்க இருக்கோம் சொல்லி சொல்லி தான் எத்தனை தலைவர்களை இவ்வளவு அனுப்பிச்சு வச்சீங்க. எங்க தலைவரை உங்களை நம்பி பலி கொடுக்க தயாரா இல்ல. திரும்பி போ. நிறுத்துங்க. அங்க ஊருக்குள்ள என்ன நடக்குது நீங்க யாருக்கும் தெரியுமா? தெரியுமா? கொஞ்சம் அவசரப்பட்டாலும் போதும். ஏற்கனவே கஞ்சிக்கு இல்லாம செத்துட்டு இருக்கிற பிஞ்சு குழந்தைங்க 30 பேரையும் சுட்டு சுண்ணாம்பாக்கி சுடுகாடு காமிச்சிடுவான். மந்திரி மேல பாசம் உள்ளவங்க, மந்திரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவர் வீட்டுக்கு போய் அங்க பாதுகாப்பு இல்லைங்க. இப்படி கூட்டம் சேர்ந்துகிட்டு இங்க வந்து வெட்டி கூச்சல் போடுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நாங்க ஒண்ணு வெட்டி கூச்சல் போடுற கூட்டம் இல்ல. எங்க தலைவருக்காக தீ குளிச்சு உயிர் தியாகம் செய்ய தயாரா வந்த கூட்டம். குடுறா பெட்ரோல. தலைவர் மாசிலாமணி, தலைவர் மாசிலாமணி, தலைவர் மாசிலாமணி. இப்படி தியாகம்ன்ற பேர்ல தீ குளிக்க முட்டாள்லாம் இருக்கிறதுனாலதான் தலைவங்க பேர்ல தற்கூரி எல்லாம் நாட்டை அடுத்து போட்டி போடுறானுங்க. யாரை பார்த்து தற்கூரிங்கிற? கோடிக்கணக்கான ஜனங்களை படிக்க வைக்கிற கல்வி மந்திரியே கோயில் கட்டி கும்பிட வேண்டிய எங்க தலைவனை கேவலமா பேசின உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம விட மாட்டோம். என்ன இது? ஆஞ்சநேயர் நெத்திக்கு போட்டு வைக்காம வாழை சுத்தி போட்டு வச்சிட்டு இருக்கிற? கோலம் போட போறியா? ஐயோ, அப்படி விளையாட்டுத்தனமா பேசக்கூடாது. இது நிவர்த்தி ஆஞ்சநேயர். மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வாழை சுத்தி தினம் தினம் போட்டு வைக்கணும். வால் முடியும் போது நினைச்சதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சரி, நீ என்ன வேண்டிட்டு போட்டு வைக்கிற? சாந்தி முகூர்த்தத்துல நடந்த சமாச்சாரத்தை சொன்னாலும் சொல்லலாம். ஆனா சாமி கிட்ட வேண்டது மட்டும் சொல்லவே கூடாது. அது பலிக்கவே பலிக்காது. மாமா, எங்க அப்பா இவங்க அப்பாலாம் எங்க போயிருக்காரு மாமா? மாமா, எங்க அப்பா எங்க போயிருக்காரு? இல்லாத அப்பாவை நான் எங்கன்னு காட்டுவேன். கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. சரி வாங்கடா, கோயில்ல போய் தேடி பாப்போம். மனசுக்கு பிடிச்சவன் கையாலே தாலி வாங்கணும்னு என் பேத்தி பொட்டு வச்சா. 16 குடும்பத்தை அழிச்சவனை பழி வாங்கணும்னு இந்த பாட்டி பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, குழந்தைங்க ஓட்ட படத்துல போயிட்டு இருக்காங்க. யாராவது
குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. நல்ல நேரத்துல ஆபீஸ்ல ஐயா காப்பாத்திட்டாரு. ஐயா நீ நல்லா இருக்கணும் ஐயா. எதுக்கு ஏன் காப்பாத்துறீங்க? 16 பேரை கொண்டு அந்த பாவி ஒண்ணு பண்ணாம ஒரு பாவம் அறியாத குழந்தைய பழி வாங்க நினைச்சது. அந்த சாமிக்கு கூட நாங்க வாழ்ந்து முடியல. எதுக்கு ஏன் காப்பாத்துறீங்க? அக்கிரமக்கார பாவி அரசாங்கம் அசைக்க முடியாது, ஆண்டவனும் புடுங்க முடியாது. இப்படியே குடும்பமா செத்து ஒழிய வேண்டியதான் தம்பி. பொம்மண்ணா, இனிமேல் இந்த கிராமத்துல நான் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. உடனே நான் போகணும். அந்த மந்திரி சாகணும். அக்கறையில போலீஸ் காவல் பலமா இருக்கு. வரவங்க போறவங்களை எல்லாம் கடுமையா சோதனை பண்ணி தான் அனுப்புறாங்க. அவசரப்பட்டு ஆபத்துல மாட்டிக்கிட்டா அப்புறம் எங்களுக்கு வேற யாரு இருக்கா? நான் மாட்டிக்கிறத பத்தி கவலைப்படல. அவசரமா போயாகணும். பக்கத்து ஊர்ல இருந்து கூத்தாடுறவங்களை கூட்டிட்டு வாங்க. கூத்து முடிஞ்சு போகும்போது அதுல ஒரு ஆளை இங்க தங்க வச்சுட்டு அதுக்கு பதிலா நான் போயிடுறேன். பரிசல்காரன் நாடி முத்துவ கூத்து முடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க சொல்லுங்க. நில்லுங்க. யாரே நீங்க? எங்க போறீங்க? அது பக்கத்து கிராமத்திலிருந்து கூத்தாடுவதற்காக அழைத்து கொண்டு போகிறேன். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். என்னை தவிர 4 பேர்கள். இதே 4 பேர்கள் தான் நாளைக்கும் திரும்பி வருவார்கள். சுத்தமான தமிழ்ல பேசும்போதே நீ சுத்தமான ஆளுன்னு தெரியுதே. அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு முடி முழிக்கிற? என்னவோ பாலாவுடைய கையாள் மாதிரி. ஆமா, ஒரிஜினல் பொம்பளை ஒருத்தையும் கிடைக்கலையா? இதை கூட்டி போய் என்ன பண்ண போறீங்க? அது என்ன இப்படி சொல்றீங்க? ஒரிஜினல் கூட்டு போறா ஊர் பெரியவங்க கட்டுருவாங்கல்ல, அதான் என்ன கூட்டு போறாங்க சொல்லுவையா? ஐயன் நீர் தொண்டைதானே வித்தியாசம். தொழில் திறமை அருமை. சரி சரி, போய் சந்தோஷமா கூத்தாடிட்டு திரும்பி வரும்போது இதே 4 பேர் தான் வரணும். போங்க. பாதிகணறு தாண்டியாச்சு. நெல்லுங்க. நமஸ்காரம்மா. நீங்கெல்லாம் யாரு? என்னை பற்றி தெரியாதவர்கள் இந்த மாவட்டத்திலே இருக்க முடியாது. நான் தான் பொம்மண்ணா, மங்களப்பட்டி, ஐயாச்சாமி ஆர்மணிப்பட்டி, தங்கராசு தபேலா, கருவாயன் கள்ளப்பாட்டு, காமாட்சி ஸ்ரீபாட்டு. நாங்கள் கூத்து கலைஞர்கள். எதுக்காக போறீங்க? திருவிழாவிலே கூத்தாடுவதற்கு தான். திருவிழாவா? அப்போ ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் இல்ல? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊரே அமர்க்களப்படும். கூத்துக்கு வயசானவங்க எல்லாம் வருவாங்களா? ஆரம்பம் முதல் கடைசி வரை அனுபவித்து ரசிக்கும் பருவமே 50க்கு மேல் தானே. கண்டிப்பாக வருவார்கள். ராத்திரி நேரமாச்சே, பொம்பளைங்க கூட கூத்துக்கு வருவாங்களா? அர்த்தராத்திரியில் தான் ஆண்களை விட பெண்கள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பார்கள். விடிய விடிய ரசிப்பார்கள். குழந்தைங்க எல்லாம் கூட வருவாங்களா? வீடு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் வீடு என்று ஒரே மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாள் திருவிழா தானே பொழுதுபோக்கு. விடுமுறையா? ஆமா, பொம்மண்ணா, கூத்துக்கு பாலா வருவானா? அவன் இவன் என்று ஏகவசனத்தில் பேச வேண்டாம். அவர் வருவாரா என்று கேளுங்கள். பாலா இல்லாமல் திருவிழாவா? கூத்துக்கு நாயகனே அவர்தானே. இந்த கூத்து முடியும் போது கூத்து முடியும் போது அந்த நாடிமுத்து பரிசல்ல அந்த பாலா குழந்தைங்களை புடிச்சு வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதுதான் திருவிழா கூத்துன்னு கொண்டாடுவீங்களா? நம்ப சொல்றிய? இது வரைக்கும் நம்புறதே என்னோட முட்டாள்தனம். மணி மேடம், இவங்களோட நீயும் போற. கூத்து முடிஞ்சாதானே பாலா தப்பிச்சு போவான். கூத்து முடியாம நீ பாத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த ஆள் பாலா கிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் சரி சுட்டு. இந்த ஆளையா? இல்ல, பாலாவை. கங்கை மறையற் புகழ் மிகுந்த திகழத்தின முறைந்த வாசனை மிகு மகிழ சுகேர் தொண்டர் நேசனை திருவுற்றிலகு கங்கை மறையற் புகழ் மிகுந்த திகழத்தின முறைந்த வாசனை மிகு மகிழ சுகேர் தொண்டர் நேசனை பல தீய பாதகக்காரராகிய சூழல் யாவரும் அளவே செய்த சிகரக்கேறி விளர்ந்த வேலனை யுவை தகர குழல்கள் வஞ்சி பாலனை வெள்ளப்போருதையரே வெங்க கிடைக்கும் என்று வெள்ளப்போருதையரே வெங்க
வெங்கை கிடைக்கும் என்று வேடவர் கூட்டம் வந்தோம் வந்தோம் ஐயா வேடவர் கூட்டம் வந்தோம் வெள்ளக்கூறுதை ஏறி வெங்கை கிடைக்கும் என்று வெள்ளக்கூறுதை ஏறி வெங்கை கிடைக்கும் என்று வேடவர் கூட்டம் வந்தோம் வந்தோம் ஐயா வேடவர் கூட்டம் வந்தோம் சபைக்கு என்று தந்தோம் வந்தனம் நன்று வந்தோம் சபைக்கு என்று தந்தோம் வந்தனம் நன்று வெள்ளக்கூறுதை ஏறி வெங்கை கிடைக்கும் என்று வெள்ளக்கூறுதை ஏறி வெங்கை கிடைக்கும் என்று வேடவர் கூட்டம் வந்தோம் வந்தோம் ஐயா வேடவர் கூட்டம் வந்தோம் வந்தேனே வந்தேனே வேலையை தாண்டிய வெங்கை வரும் வேளை ஆஹா ஆஹா வந்த வேடவர் ஓடுவார் அழுக்குறு மூளை வேலையை தாண்டிய வெங்கை வரும் வேளை ஆஹா ஆஹா வந்த வேடவர் ஓடுவார் அழுக்குறு மூளை திசையிலும் எல்லை நடுகிலும் எங்கு தடினாலும் உங்களை ஐத்திடும் சொல்லுக்கு தப்பிடும் வேங்கை நனம்மா மல்லுக்கு நிற்கிற வீரன் யாரம்மா வேலையை தாண்டிய வேங்கை வரும் வேளை ஆஹா ஆஹா அந்த வேடவர் ஓடுவார் அடுத்த மூளை இந்த ஆண் பிள்ளைகளை இப்படி தாண்டி அன்னபூரணி சின்னதை பெருசா ஆக்கிடுவாங்க வீர தீர சூர யானை புலி சிங்கத்தை மண்ணில விழ வச்சேன்னு பெருசா சொல்லிட்டு குப்புற படுத்துக்கிட்டு என்னடி பண்றாரு குழி பறிச்சுக்கிட்டு இருக்காடியாக்கா கடப்பாறை இல்லாம எதுக்குடி எதுக்கா நம்ம வேங்கராசாவ அந்த குழியில விழ வைக்கத்தான் இந்த மூஞ்சியா பூனை ஒன்றை கண்டாரம்மா புலி என்று பதுங்கிக் கொண்டார் யானை ஒன்றை கண்டாரம்மா எமன் என்று பயந்து நின்றார் நாய் ஒன்றை கண்டாரம்மா நரி என்று பாய்ந்து சென்றார் பேய் என்று சொன்னேனம்மா நோய் கொண்டு படுத்து விட்டார் வேங்கை வந்து நேரில் நின்றால் ஐயோ பாவம் வேட்டைக்காரன் என்ன செய்வான் வேங்கை வந்து நேரில் நின்றால் ஐயோ பாவம் வேட்டைக்காரன் என்ன செய்வான் வாழிய செந்தமிழ் பாடன தமிழர் வாழியோதை ஏறே வெங்கை கிடைக்கும் என்று வெள்ளப்போரோதை ஏறே வெங்கை கிடைக்கும் என்று வேடவர் கூட்டம் வந்தோம் வந்தோம் ஐயா வாழிய செந்தமிழ் பாடன தமிழர் வெள்ளப்போரோதை ஏறே வெங்கை கிடைக்கும் என்று வெள்ளப்போரோதை ஏறி வெங்கை கிடைக்கும் என்று